ஒரு ஊரிலே ஒரு பக்தியுள்ள ஒரு பாட்டியம்மா இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஜெபித்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே என் தேவைகளை சந்தித்தீரே, எனக்கு உணவு கொடுத்தீரே, என் தேவைகளையெல்லாம் அறிந்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவார்கள். இப்படி ஜெபிப்பது அவர்களுடைய வழக்கம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆச்சரியமான விதத்திலே தேவன் போஷித்து வந்தார். அவர்களுக்கு சொந்தம் என்று யாரும் இல்லை, அவர்களுக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் கர்த்தரையே நம்பி இருந்தார்கள். எந்த விஷயத்திலும் அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவதையும் ஸ்தோத்திரம் செய்வதையும் தவறாமல் கை கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்த பாட்டியம்மா வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு அவிசுவாசி ஒருவன் இருந்தான். அவன் கடவுளை அறியாதவன், அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவன் இந்த பாட்டியம்மா ஜெபிப்பதை பார்த்து ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டியம்மா கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவதை கண்டு அவனுக்கு மிகவும் எரிச்சல். இந்த கிழவி எப்போ பார்த்தாலும் கடவுளே கடவுளே என்று சொல்லுகிறாளே, எல்லாவற்றையும் அவர்தான் செய்கிறார் என்று சொல்லுகிறாளே, ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தருகிறார் என்று சொல்லுகிறாளே, இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. இவள் உழைத்தால் தானே சாப்பிட முடியும். இவளுடைய தேவைகளை எல்லாம் மனிதர்கள் தானே கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது கடவுளே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறாளே, இவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஜெபித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை கண்டபோது அவனுக்கு மிகவும் எரிச்சல். இப்படி இருக்கிற பொழுது அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரு நாள் முழுவதும் சாப்பாடு கிடைக்கவில்லை. ஒரு நாள், ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு உணவை அனுப்பும் என்று ஜெபித்து கொண்டிருந்தார்கள். காலை ஆயிற்று, காலை உணவு வரவில்லை. திரும்பவும் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, மதிய உணவை அனுப்பும், யாரை கொண்டாவது எனக்கு உணவு தாரும் என்று ஜெபித்தார்கள். மதிய உணவும் வரவில்லை. பாட்டியம்மாவுக்கு மிகவும் பசியாயிற்று. பக்கத்து வீட்டிலே இருந்த அவிசுவாசி இதை கேட்டுக்கொண்டே இருந்தான். இதுதான் சரியான நேரம், இந்த கிழவிக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவன் காத்து கொண்டிருந்தான். சாயந்தரம் ஆயிற்று. பாட்டியம்மாவுக்கு வயிற்று பசி. ஏசப்பா, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொண்டு வாரும், இந்த நாளிலே என்னால் வெளியே போக முடியவில்லையே, எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தாள். சற்று நேரமாயிற்று. கதவு தட்டப்பட்டது. உடனே பாட்டியம்மா, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு கதவை திறந்தாள். கதவை திறந்தவுடனே அங்கே வாசலிலே ஒரு நல்ல அருமையான உணவு ஒரு பாத்திரத்திலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த உணவை எடுத்து, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த உணவை சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்ததும், ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த அருமையான உணவை தந்து என்னை போஷித்தீரே, உமக்கு நன்றி என்று அவள் நன்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னானாம், ஏ கிழவி, அந்த சாப்பாடு கடவுள் தரவில்லை, வேறு யாரோ ஒருத்தர் தரவில்லை, அந்த சாப்பாடை வைத்ததே நான் தான். எனக்குத்தான் நீ நன்றி சொல்ல வேண்டும். கடவுள் உனக்கு தரவில்லை, நான் தான் உனக்கு பாவம் பார்த்து தந்திருக்கிறேன். எனக்குத்தான் நீ நன்றி சொல்ல வேண்டும். கடவுளெல்லாம் ஒன்றும் உதவி செய்ய முடியாது, நான் தான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொன்னானாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பாட்டியம்மா சொன்ன பதில் அவனை அப்படியே தூக்கி வாரி போட்டு விட்டது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆண்டவரே, இந்த நாளிலே என்னுடைய தேவைகளை இந்த பிசாசின் மூலமாய் சந்தித்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொன்னார்களாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரன் வெட்கப்பட்டு போனானாம். பாட்டியின் பதில் நம்மையும் கூட யோசிக்கத்தான் வைக்கிறது. எந்த நன்மையும் எந்த மனிதர் மூலமாய் வந்தாலும் அதை தருகிறவர் கர்த்தர் என்பதைத்தான் பாட்டியின் பதில் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 104 அதிகாரத்திலே 27 வசனம் சொல்லுகிறது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். 28 சொல்லுகிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். 29 சொல்லுகிறது, நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தருபவர் கர்த்தர்தான். அவர் தம்முடைய முகத்தை மறைத்து விட்டால் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது.